திரு பிரவீன் காந்தி, தாவேகா புதிய அதிமுகவா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கா? அது தாவேகாவுக்கு நல்லதா? அவங்க சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற்றா நடந்துகிட்டு இருக்கா, முரணா நடந்துகிட்டு இருக்கா? அதாவது அரசியலில் விஜய் என்ற சூறாவளி சுக்குநூறாக்கி விட்டு சுனாமி அலையில் தத்தளிப்பது போல் இந்த இலையை, இரட்டை இலையை அலையில் தத்தளிப்பது போல் விட்டிருக்கிறது விஜயின் அந்த சூறாவளி வருகை. அதாவது ஏடிஎம்கே என்ன சார், ரெட்டை இலை சார், மக்களுக்கு ரெட்டை இலை தான் சார். அந்த ரெட்டை இலை ஏதாவது செதுக்கப்பட்டது தெரியுமா? எம்ஜிஆர் என்ற ஒரு சகாப்தம், புரட்சி தலைவி ஜெயலலிதா என்ற 2 சகாப்தங்கள் அந்த இரட்டை இலையை கோட்டையில் நிலையாக வைத்திருந்தது. அது முழுக்க முழுக்க சினிமாவின் கவர்ச்சியும் தனி மனித ஆதிக்க சக்தி. நல்லா கேட்டுங்க, தனி மனித ஆதிக்க சக்தி எம்ஜிஆர் கிட்ட பவர்ஃபுல் இருந்தது. அதே மாதிரி ஏழைகளிடம் ஒரு நேசமோ அன்போ பத்தவனையா பிடிக்கணும்னு ஒண்ணு இருந்து பாத்தீங்களா சார்? அதுல வளர்ந்த கட்சி அது. உங்க கொள்கை அதெல்லாம் அப்புறம். எனக்கு பார்த்தவொடனே எம்ஜிஆர் பிடிக்கும், பார்த்தவொடனே ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும். அம்மானு ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் அம்மா அம்மான்னு உயிரை விட்டாங்க. அப்படியாக கட்டி அமைக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு இரட்டை இலை இன்று கோட்டைக்குள்ளே கதறிக்கொண்டிருக்கிறது. காரணம் யாரு? நீங்க தான் காரணம்ங்கறாங்க. இல்ல, தாவேகா தான் அதிமுகவை உடைக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமில இருந்து எல்லாரும் சொல்றாங்க. சார், நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, அன்னைக்கு நைட்டே எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா 3வதுக்கு போயிட்டோம், நாம முதலுக்குள்ள சேர்த்துருவோம், நாம போட்ட முதல்ல எடுத்துருவோம், முதலுக்குள்ள போயிடுவோம், முதல்ல போட்ட முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு நைட்டே டிக்ளேர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாவேகாவோடு எடப்பாடி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆட்சியை அமைச்சிருக்கலாம். அது ஏன் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதான சார் ராஜதந்திரம், அதான ராஜதந்திரம். அதை விட்டுட்டு டிஎம்கே வந்து சேர்மான்னு நீங்க வேற ஒரு கணக்கு போட்டு உக்காந்தீங்க, மாட்டிக்கிட்டீங்க சார். அதிமுகன்றதே கடந்த 5 வருஷமா பதவியில் இல்லாம, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் பதவியில் இருந்த ஆட்கள் அவர்கள். 2011 இருந்து 21 வரைக்கும் பதவி மோகமும் பதவி ஆசையும் நல்லதோ கெட்டதோ பதவியில இருந்தாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க 5 வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க, வரும் வரும் வரும்னு. ஆல்மோஸ்ட் டிக்ளரேஷன் என்ன வந்தது? எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. அப்படி இருந்ததுல ஏடிஎம்கேன்றது 3வது கட்சி. போகும்போது உள்ள இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? நாளைய கணக்கு போட்டு தானே பாப்பாங்க. நாளைய தீர்ப்பு நாயகனோடு அவர்கள் நாளைய கணக்கு போட்டு சேர்ந்துட்டாங்க சார். உங்க தலைப்பு என்னன்னா சார், கரை சேருமா கரையுமான்னு. இது நிறைவை நோக்கி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கரையாது, கரையும் சேராது, நிறைவாக கூட வரலாம். நமக்கு வருத்தமா இருக்கு. எம்ஜிஆர் என்ற ஒரு மகா சக்தி, திமுக என்ற தீய சக்தி என்ற வார்த்தையை முதல்ல பிரகடனப்படுத்துறத ஏடிஎம்கே தான். அப்படிப்பட்ட ஒரு ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சியை ஒரு நல்ல தலைமை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. தாவேகா என்ற ஒரு கட்சி கிட்ட போய் தஞ்சமடைய தவிக்குது சார். இல்ல, நீங்க தான் வந்து அவங்கள குதிரை பேரம் நடத்தி கூப்பிடுறீங்க, கட்சியை 2ஆ பிரிக்கிறீங்க, ராஜினாமா செய்ய வைக்கிறீங்க. இப்ப எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு, தாவேகா அதிமுகவை பிளக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதிமுக சும்மா விட்டா கூட இருக்கும், நீங்க பல ஆஃபர் கொடுத்து இப்படியான குடைச்சல் குழப்பங்களை உண்டு பண்றீங்க அப்படின்னு. உங்க மேலதான் தப்பு இருக்குதா, தாவேகா மேலதான் தப்பு இருக்குதா? சார் சார், நான் ஒரு வேலை கூப்பிடுறேன் சார். நீங்க குற்றம் சொல்ற மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா சாரோ யாரோ XY செங்கோட்டையா சாரோ யாரும் கூப்பிடுறாங்க சார். அப்போ நான் கூப்பிட்டவன வரதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா நீங்க என்ன மனநிலையில? சரிங்க, அதிமுக அந்த மனநிலையில தவறு பண்றாங்கன்னே வச்சுக்கிறோங்க. இப்ப கூப்பிடுறீங்கன்னா இப்ப உங்க மனநிலை என்ன? நீங்க எந்த விதத்துல தூய சக்தியா இருப்பீங்கன்னு கேட்பாங்கல்ல. கூப்பிடணும் சார், நாங்க ஏன் கூப்பிடணும்? எங்களுக்கு ஆல்ரெடி 121 வந்தாச்சு. அது இல்லாம சைடுல சப்போர்ட்டும் வந்துருச்சு. சரி, இந்த 4 எம்எல்ஏக்கள் ஏன் ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையா? சரி, இந்த 4 எம்எல்ஏக்கள் ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கு சார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனக்கணக்கு சார். அந்த மனக்கணக்கு பின்னாடி மணி கணக்கு இருக்கு சார். நல்லா கேட்டுங்க. யார் அந்த மணி கொடுத்தா? இல்ல இல்ல இல்ல, யாரு மனக்கணக்கு பின்னாடி மணி கணக்கு தான். சரி, அந்த மணி கணக்குக்கு யார் காரணம்? வந்திருக்காங்க யாரு? நான் ஓட்டு காசு கொடுக்காம வந்துட்டாங்களா? ஒருத்தரை சொல்ல முடியுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்காத 60 வருஷ அரசியல் அமைப்பையே விஜய் உடைச்சிருக்காரு. நோ காசு. இல்ல பிரவீன் காந்தி, ஒரே நிமிஷம். மணிக்கணக்கு இருக்குன்றீங்கல்ல, அது என்ன மணிக்கணக்கு? யார் அதுக்கு பின்னாடி இருப்பா சார்? நான் ஒவ்வொரு தொகுதியிலும் மினிமம் ஓட்டுக்கு 2000 5000 கொடுக்கப்பட்டது.
லஞ்சப்ப ஒழிப்பு பிடிச்சிருக்காங்க. தேர்தல் சரிங்க, கமிஷனர் அப்படி கொடுத்து இருக்காங்க. ஜெயிச்சவங்கள எதுக்கு ராஜினாமா இல்ல, செய்ய இல்ல, வச்சு இல்ல கட்சியில சார், ஒரு நிமிஷம், சேர்த்துக்கிட்டீங்க? அவர் தெளிவா தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த 4 எம்எல்ஏ ஏன் ராஜினாமா பண்ணாங்க நீங்க கேட்டீங்க, அதுக்கு அவர் தெளிவா சொல்றாரு. மணிக்கணக்கு இருக்கு, அவங்க செலவு பண்ணி தானே ஜெயிச்சிருக்காங்க. ம். அந்த செலவு பண்ண காசு எங்க எடுக்கிறது, அதனால ராஜினாமா பண்ணி ஜெயிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் தெளிவா தான் சொல்றாரு. அவர்கள் கணக்க நான் சொல்றேன். அவங்க ராஜினாமா பண்றவங்க இப்ப ஒரு சண்முக சாரோ யாரோ ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு அவரோட கனவு என்னவா இருக்கும், திருப்பி அதே தொகுதியில நின்ன விழுப்புரம் தொகுதியில நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், திருப்பி தாவேக்கலாம் ஒரு நல்ல, ஏன்னா எனக்காக ராஜினாமா பண்ணிட்டு வந்தவரை நான் வந்து கைவிடக்கூடாதுங்கிற ஒரு சராசரி ஒரு மனிதனே இருக்கும். அந்த கணக்குல ராஜினாமா பண்ணி மக்களை 15 நாள்ல ராஜினாமா பண்றதுல உங்களுக்கு எந்த கணக்கும் தெரியல. இதுல மனிதநேயம் எங்க இருந்து வருது? இதுல சார் தாவேகா மனிதநேயத்தோட உங்களை உள்ள சேர்த்துப்பாங்க. நீ என்ன மனிதநேயம்? சார் மனிதநேயத்தை கட்டி காக்க வேண்டியது எடப்பாடி சார் தலைமைக்கு தான் சார், தலைமைக்கு தான் சார் எல்லா பொறுப்புகளும் இருக்கு. நீங்க எந்த பொறுப்பையும் வந்து இல்லாம எங்க காங்கிரஸ் எதுக்கு அடுத்த நாள் ஓடி வந்தது, எதுக்கு ராஜீவ் காந்தி வந்து ஓடி வந்து கொடுத்தாரு, அந்த கணக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதான அரசியல் சூட்சமம். எங்க நீங்க அந்த கணக்கை மிஸ் பண்ணீங்க? இவ்வளவு நம்ம ஏதோ கேட்க விரும்புறாரு கோட்டீஸ்வரன். இல்ல பிரவீன் காந்தி சார் சொல்றது ஒரு விஷயம் உண்மைதான். அதிமுக வந்து இது பண்ணிருக்கணும்னு ராகுல் காந்திக்கு கூட்டணியிலிருந்து கூட்டணி துரோகம் பண்ணி ஓடி போனார். அந்த ஓட்டு போட்ட மை காயறதுக்குள்ள காங்கிரஸ்காரங்க போனாங்க. இதே ஒரு வேளை ஏடிஎம்கே போயிருந்தா வேற பதவி கட்சி தோத்து போச்சு. முன்னாள் முதலமைச்சர் 70 வயசுக்கு மேலே அரசியல்வாதி கட்சியை வந்து இந்த லெவலில் வந்துட்டு புதுசாக வந்த விஜய்க்கு போயிட்டு கூப்பிடாமலே பாஜக கூட்டணியிலேருந்து போனால், அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா கௌரவன்றது ஒன்று இருக்குங்க. கூப்பிடாத ஒரு ஆளுக்கு எப்படிங்க போய் ஆதரவு கொடுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, ஒரு கட்சியில் இப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்துட்டு தோத்துட்டன்ற ஒரே காரணத்துக்கோசரம் பாஜக நான் விமர்சனம் பண்ணக்கூடியதுதான் அப்படியே கை கழுவிட்டு நட்டாத்தில் விட்டுட்டு போய் கொடுத்தா பச்சோந்தியா இல்லையா? அது அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா எடப்பாடி பழனிசாமியா பச்சோந்தின்னு பேசியிருப்போமா? பேசியிருக்க மாட்டோம். பிஜேபியோட கூட்டணி இந்த காலத்துலயும் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்ப கூட்டணி வச்சாரு, அப்பெல்லாம் பச்சோந்தி. அப்போ பச்சோந்தி தான். அந்த விஷயத்துல பச்சோந்தி இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப முக்கியமான கேள்வி சார். நீங்க அவர் நேரத்துக்கு போயிட்டு கூட வாங்க. சொல்லுங்க பிரவீன் காந்தி, சொல்லுங்க. உங்களுக்கு தான் அந்த என்னன்னா சார், சிம்பிள் சார். அரசியல் என்பது சாணக்கியத்தனம் தான் சார். மக்கள் தீர்ப்பு வந்தாச்சு சார். என்ன தீர்ப்பு வந்தாச்சுன்னா உங்களை 3வது ஆக்கிட்டாங்க. ஓகே, நியாயமா ஏடிஎம்கே தான் வந்திருக்கணும், நியாயமா இருந்த இதுக்கு. ஆனா திரு விஜய் சாருடைய அலை இரட்டை இலையை மூழ்கடித்து விட்டது. அந்த அலை இலையை மூழ்கடிச்சிருச்சு. அப்போ டக்குனு இலை என்ன பண்ணிக்கணும், முந்திக்கணும். அததான் நம்ம இப்போ குற்றம் சொல்றோம். தாவேகாவோட சேர்ந்தா அது சாணக்கியத்தனம், திமுகவோட சேர்ந்தா உங்களுக்குள்ள உங்க கட்சிக்குள்ள சுபாஷ் சந்திர போஸும் மகாத்மா காந்தியும் காமராஜரும் இல்ல. எல்லாருமே பணத்தை செலவு செஞ்சு பதவியில் ருசி கண்டு அமர்ந்திருப்பவர்கள். அவங்கள இல்ல நம்ம எதிர்கட்சியாக இருந்துட்டு போலாம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எப்படி வந்து விசிகா கட்சி நாங்களும் டிஎம்கேவும் பூ நாறு மாதிரின்னு சொல்லிக்கிட்டவங்க முந்தானத்தை அடிச்சுக்கிறாங்க. எங்க இருக்குது அரசியல் நேர்மை? எங்க இருக்குது அரசியல்ல ஒரு பணிவு, பக்குவம், பதவி? ஐ நீட் போஸ்ட். அதுக்கு நான் எதை வேணா வேஸ்டா தூக்கி போடுவேன். ஐ நீட் போஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனி வேஸ்ட். அதான் அரசியல். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறாக நான் நினைக்கிறது, கொஞ்சம் லேசியா இருந்துட்டாரோ, கொஞ்சம் லேசியா இருந்ததுனால் எடப்பாடி கொஞ்சம் எடப்பாடி மிஸ் ஆன இடம் எடை போட தவறி விட்டாரோ. இது எங்க போய் நிக்கின்றதை எடை போடணும் சார். அங்கதான் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மாவோட கணக்கு பாருங்க. 2011 விஜயகாந்த் தூக்கி உள்ள போடுறாங்க. அதனாலதான் அவங்க அதிக இதுல வர்றாங்க. அதுக்கப்புறம் அவரு திரு விஜயகாந்த் என்ன பண்றாங்க, நாக்கம் அடங்கி பேசுறாங்க. அதுவும் 2வது 3வது சட்டசபையிலே அது நடக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல, வித்தின் 6 months அது நடக்குது. அப்ப அந்த அம்மா ஒரு கணக்கு போடுது, இதை வச்சா நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த அம்மா வேற கேம் ஆடுறாங்க. சார், அரசியல் என்று வந்து விட்டால் சதுரங்கத்துல வந்து நீங்க சாமி கும்பிட்டு கூடாது. சதுரங்கம் விளையாட வந்துட்டு சாமி கும்பிட்டா சதுரங்கம் விளையாடுறீங்க, வெட்டி தள்ளு, அதான் சதுரங்கம். அரசியல் அதானே சார். அதை நீங்க பண்ணாதான் நீங்க தலைமையில் இருக்க முடியும். இல்லன்னா தலைமையில இருந்து உங்களை தள்ளி விட்டுருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல மனிதர். 4 வருஷம் ஒரு நியாயமான ஆட்சி தந்தார், எல்லாம் சிறப்பு தான். மத்திய அரசோட ரொம்ப இணக்கமா இருந்தாரு. அதனால அவர் நிறைய பெற்றுக்கொண்டு சரியான ஆட்சியை நடத்தினார். ஆனால் தேவைப்படும் போது சரியாக முடிவு எடுக்கவில்லை என்பதுதான் என் பார்வை.